ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் அல்லது 50 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நோய்கள் குறைவாக இருந்தது. ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடிலாம் நோய்கள் குறையா இருந்தது. ரொம்ப குறைவாக தான் இருந்தது உலகத்தில். இன்றைக்கி மாதிரி வீட்டுக்கு வீடு நோயெல்லாம் வரவே இல்லை. அப்போ சுகர்லாம் பார்த்திங்கன்னா பணக்காரங்களுக்கு தான் வரும்னு சொல்லுவாங்க. ஏன்னா பணக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய பேர் வேலை வாங்குவாங்க, அவங்க வேலை செய்ய மாட்டாங்க. அப்போது சுகர்லாம் பார்த்திங்கன்னா பணக்காரங்களோட வியாதி அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. அப்போது கடந்த காலங்களில் நோய்கள் இருந்தால் கூட ஒரு தொற்று நோயின்னு வரும்போது அதுக்கான தடுப்பு மருந்து அவங்களுக்கு இல்லை. தொற்று நோயின்னு வரும்போது நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. இப்போவே இறந்து போல் நம்ம கொரோனா இப்போ தான் வந்தது. இவ்வளோ மருத்துவ வசதி உள்ள இந்த காலத்தில் கூட கொரோனா வந்ததுன்னா கொத்தாக மனிதர்கள் செத்து போயிட்டாங்க, லட்சக்கணக்கில் செத்து போயிட்டாங்க. அப்போ அந்த காலத்தில் மருத்துவ வசதி தடுப்பு மருந்து எதுவுமே இல்லாத காலத்தில் ஒரு தொற்று நோய் நிறைய பேர் செத்து போனாங்கன்னா அது அந்த காலத்தில் உள்ள குறைபாடாக நம்ம நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா காலத்துலேயும் அது உள்ள பிரச்சனை இருக்குது. அப்போ அந்த காலத்தில் நோய்கள் குறைவாக இருந்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அங்கே அப்போ மின் விளக்குகள் கிடையாது. இரவானால் நல்லா தூங்குவாங்க, தூங்குவதற்கு நல்ல நேரம் கிடச்சிது. அதிகாலையில் எழுந்திரிச்சு அவங்க எந்த வேலையும் செய்ய முடியாது. 3 மணிக்கு எழுந்திரிச்சு 4 மணிக்கு எழுந்திரிச்சு அவங்க எந்த வேலையும் செய்ய போகிறதில்ல. பெரும்பாலான மக்கள் ஏதோ விவசாயம் ஏதோ பார்ப்பாங்க. அன்றைக்கி மின் விளக்குகள் கிடையாது. அதனால் சாயந்தரம் 7 மணி ஆச்சுன்னா படுக்க போயிடுவாங்க, தூங்க போயிடுவாங்க. அப்புறம் மறுநாள் காலையில் 6 மணிக்கு 5:30க்கு தான் அவங்க எழுந்திருப்பாங்க. 5:30 6 மணிக்கு தான் எழுந்திருப்பாங்க. அப்போ நல்லா தூங்குனாங்க. அப்போது ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி மக்கள் நல்லா தூங்குனாங்க. தூங்குவதற்கு நேரம் கிடச்சிது, வேறு வழியே இல்லை, தூங்கி தான் ஆகணும். அங்கே மின் விளக்குகள் கிடையாது, மின்சாரம் கிடையாது. ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் மின் விளக்குகள் கிடையாது, மின்சாரம் கிடையாது. அதனால் மக்கள் இந்த உலகம் முழுக்க இரவானால் நல்லா தூங்குனாங்க. நல்லா தூங்குனனால அவங்க உடம்புல அதுவே நோய்களை வரவிடாமல் செய்தது. நோய் எதிர்ப்பு சக்தி அவங்களுக்கு அதிகமாக இருந்தது. நல்ல உடல் உழைப்பு, எங்கே போனாலும் நடந்து தான் போவாங்க, ஓடி தான் போவாங்க, நல்ல உடல் உழைச்சாங்க. அது வேறு அவர்களுக்கு இன்னும் சிறப்பான பலனை தந்தது. ஏன் கடந்த காலங்களில் மக்களுக்கு நோய்கள் குறைவாக இருந்தது? எதிர்ப்பு சக்தி காரணம் என்னென்னா உடல் உழைப்பு, நல்லா தூங்குவதற்கான நேரம், வாய்ப்பு. அதாவது இரவானால் அவங்களால முழிச்சிருக்கவே முடியாது. காரணம் என்னென்னா மின் விளக்குகள் இல்லை. இரவு எந்த வேலையும் செய்ய முடியாது, எல்லாம் இருட்டாக தான் இருக்கும். வீட்டுக்கு வீடு இந்த விளக்கெண்ணெயை பற்ற வச்சு, அதுக்கப்புறம் மண்ணெண்ணெய் வந்துச்சு, மண்ணெண்ணெயை ஊற்றி பற்ற வச்சாங்க. அதுக்கு முன்னாடி விளக்கு தான். இது ஆமணக்கெண்ணெய், விளக்கெண்ணெயை விளக்கெண்ணெயில் திரிய போட்டு ஏதோ இரவு கொஞ்ச நேரத்துக்கு பற்ற வச்சுட்டு அப்புறம் எல்லாம் படுத்து தூங்க போயிடுவாங்க. அப்போ இரவானால் தூங்குகிற வழக்கம். நல்லா 10 மணி நேரம் தூங்குனாங்க. ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி மக்கள் 10 மணி நேரம் தூங்குனாங்க. முன்னாடி வரைக்கும் 100 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் 10 மணி வரைக்கும் தூங்குனாங்க. 10 மணி நேரம் டெய்லி தூங்குனாங்க. அதனால தான் அவங்களுக்கு நோய்கள் வரல. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் இன்றைக்கெல்லாம் 5 மணி நேரம் தூங்குறது, நல்லா தூக்கமே வர மாட்டேங்குது. அப்புறம் தூங்குறதுக்கு வாய்ப்பும் கிடைக்க மாட்டேங்குது. 5 மணி நேரம் தூங்குறதே பெரிய விஷயமா இருக்குது. இரவு படுக்கிறதுக்கு 11 மணி ஆகிடுது. அப்புறம் காலையில் 6 மணிக்கு தான் எந்திக்கிறோம். அப்புறம் பார்த்து நல்லா தூக்கமும் இல்லை. இந்த தூக்கம் குறைஞ்சி போனதுனால தான் உடல் உழைப்பு வேறு இப்போ கிடையாது, உடல் உழைப்பும் கிடையாது. இந்த மாதிரி அதனால் இந்த உடம்புல நோய்கள் பெருகி போச்சு. அதனால் ஏன் கடந்த காலங்களில் அவங்க ஆரோக்கியமாக இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கு நல்ல உடல் உழைப்பு இருந்தது, நல்ல தூக்கமும் இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வித்தியாசமான உணவுகள்லாம் கிடையாது. இந்த மாதிரி அல்வா, பூந்தி, ஜிலேபி. ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி மைசூர் பாக்கு, கேக்கு, பப்ஸு, பச்சி இந்த மாதிரி உணவுலாம் கிடையவே கிடையாது. ஒரு குறிப்பிட்ட உணவு தான் இருக்கும். நிறைய உணவுலாம் அவங்ககிட்ட கிடையாது. சும்மா ஏதாவது கூழ், சோளக்காடி, இப்படி ஏதோ கொஞ்சம் உணவு தான் இருக்கும். சோறே ரொம்ப லேட்டாக தான் வந்தது. ரொம்ப லேட்டாக ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி தான் சோறு அதிகமாச்சு. சோறு சாப்பிட்றதே கல்யாண வீட்டில் தான் சோறு சாப்பிடுவாங்க. மற்ற நாள்லாம் அவங்களுக்கு சோளக்காடி தான். சோளக்காடி. வட மாநிலத்தில் பார்த்திங்கன்னா கேழ்வரகு கூழ் பிரதான உணவே, கேழ்வரகு கூழ் இங்கே வட மாநிலத்தில். அதே தென் தமிழ்நாட்டில் சோளக்காடி. இந்த மாதிரி தான் சாப்பிட்டு இருந்தாங்க. குறிப்பிட்ட உணவுகள் தான் மனித வாழ்க்கையில் இடம்பெறும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட உணவு. பானிபூரி, கேக்கு, பப்ஸு, பஜ்ஜி, சமோசா, போளி, பூந்தி, லட்டு, அல்வா, சாக்லேட்டு, அது இதுன்னு லட்சக்கணக்கான உணவுகள் பெருகி போச்சு இன்றைக்கி. அன்னைக்கு உணவுகளின் எண்ணிக்கை குறைவாக இருந்துச்சு. எப்போ? 100 வருஷத்துக்கு முன்னாடி. ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்த உலகத்தில் மக்கள் சாப்பிட்ட உணவுகளின் எண்ணிக்கை குறைவாக இருந்தது. அப்புறம் நிறைய காய்கறிகள், பழங்களை சாப்பிட்டாங்க, பச்சையாக சாப்பிட்டாங்க. நிறைய பச்சையாக சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருந்தது.
சும்மா போய் உணவு வந்து வீட்டில் குறைவாக இருக்கிறதுனால என்ன போவாங்க, காடுகளில் போய் குட்டத்தக்காளி, கோவைப்பழம் இந்த மாதிரிலாம் சாப்பிட்டாங்க. இந்த மாதிரியான வாழ்க்கை முறை, இந்த மாதிரியான உணவு முறை, இதுதான் அவர்கள் நல்லா தூங்குவதற்கு நேரம், நல்ல உடல் உழைப்பு. அன்றைக்கி எங்கே போனாலும் நடந்து தான் போனாங்க. சைக்கிள்லாம் கூட ரொம்ப சமீப காலமாக தான், ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி தான் சைக்கிள் அதிகமாக வந்துச்சு. இப்படி உடல் உழைப்பு, நல்ல தூக்கம், அப்புறம் உணவுகளோட எண்ணிக்கை குறைவாக இருந்தது. உணவுகள் இன்றைக்கி இருக்கிற மாதிரி சாக்லேட்டு, அது இது, பாதாம் பால், அது இதுன்னு கிடையாது. அன்னைக்கு லட்டு, பூந்தி, ஜிலேபி அப்படின்னு இன்றைக்கி ஏகப்பட்ட உணவுகள் பெருகி போச்சு. உணவில் கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அன்னைக்கு இருக்கிற தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பார்த்திங்கன்னா, ஒரு மனிதர்கள் தினமும் பார்த்திங்கன்னா சோளக்காடி இதுதான் கரைச்சி குடிச்சிக்கிட்டே இருக்கணும், கரைச்சி வயிற்றை நிரப்பிக்கிட்டே இருக்கணும். அப்போ உணவு மேலே ஒரு வெறுப்பு தான் இருக்கும் அவங்களுக்கு. நல்லா சோளக்காடியை குடிக்க வேண்டியது, கேழ்வரகு கூட குடிக்க வேண்டியது, கருப்பட்டியை கடிச்சிக்க வேண்டியது, மிளகாயை கடிச்சிக்க வேண்டியது, வெங்காயத்தை கடிச்சிக்க வேண்டியது, சோளக்காடியை குடிக்க வேண்டியது, கேழ்வரகு கூட குடிக்க வேண்டியது. இந்த மாதிரி தான் ஒரு குறைந்த உணவு தான் அன்றைக்கி இருந்தது. இன்றைக்கி இருக்கிற மாதிரி விதவிதமான உணவு, சாக்லேட்டு, ஐஸ்கிரீமு, கேக்கு, பப்ஸு, பச்சி, சமோசா, அது இதுன்னு கண்டது கழின்னு ஏகப்பட்ட உணவுகள் இங்கே இந்த காலத்தில். இது நோய்கள் அதிகமாக இருக்குது. இதெல்லாம் காரணம் தூக்கம் குறைஞ்சி போச்சு, உடல் உழைப்பு குறைஞ்சி போச்சு. இதெல்லாம் வந்து நோய்கள். அப்புறம் கெட்ட குணங்கள் வேறு அதிகரிச்சிச்சு இந்த காலத்தில். லஞ்சம் கொடுக்கறது, அது கொடுக்கறது அப்படின்னு கெட்ட குணங்கள் வேறு அதிகரித்து போச்சு. தனக்குன்னு பதுக்கி வைக்கிறது, பிறருக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து குடிசையில் இருப்பான், இவன் மாட மாளிகையில் இருப்பான், அதை பற்றி இவங்க கவலையே கிடையாது. அப்போ தான் இவங்களுக்கு வித்தியாசம் தெரியணும். மற்றவங்க ஏழையாக இருந்தால் தான் நம்ம பணக்காரருங்கிற வித்தியாசம் தெரியணும். ஏற்றத்தாழ்வுகளை விரும்புகிறோம். அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பகுதியில், ஒரு ஊரில் இருக்கிற எல்லா வீடும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அந்த காலத்தில் எல்லாம் குடிசை வீடு, எல்லாமே குடிசை வீடு. 100 வருஷத்துக்கு முன்னாடிலாம் ஒன்று ஓட்டு வீடு, இல்லைனா குடிசை வீடு, எல்லா வீடும் ஒரே மாதிரி தான் இருக்கும். பொருளாதாரத்தில் அவங்க கூட இவங்க குறைவுன்னெலாம் கிடையாது. கஷ்டங்கிறது பொதுவாக இருந்தது. அன்றைய காலத்தில் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் பெரும்பாலான மக்கள் ஒரே மாதிரியான பொருளாதாரத்தில் இருந்தாங்க. கஷ்டமோ சந்தோஷமோ இன்பமோ எல்லாத்துக்கும் பொதுவாக இருந்தது. ஒரு பொருளாதார சமத்துவம் இருந்துச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரங்க கஷ்டப்படுறாங்க, அதுக்கு பக்கத்து வீட்டில் உள்ளவங்க ரொம்ப வசதியாக இருக்காங்க, காரு மங்களான் இருக்காங்க, ஏகப்பட்ட பணம். அதுவே பக்கத்து வீட்டில் உள்ளவங்க பார்த்திங்கன்னா இன்னும் கஷ்டப்படுறாங்க. அதனால் மனித ஒற்றுமை இல்லை. இந்த ஏற்றத்தாழ்வுகள் இப்போ அதிகமாகி போச்சு. அந்த காலத்தில் ஒற்றுமை அதிகமாக இருந்தது. அப்போது ஒருத்தருடைய கஷ்டமோ எல்லாத்துலேயும் பங்கெடுத்துக்கிட்டாங்க. அவங்க வேறு, நாம் வேறு இல்லை, எல்லோரும் ஒன்று தாங்கிற அந்த ஒற்றுமை உணர்ச்சி வேறு இருந்தது. அந்த மாதிரி அந்த காலங்கிறது கொஞ்சம் நல்லா இருந்தது, ரொம்ப அற்புதமாக இருந்தது. ரொம்ப அற்புதமாக இருந்ததுன்னு சொல்லக்கூடாது. ஆனால் அந்த காலத்துலேயும் தான் சாதி உணர்ச்சி எல்லாமே இருந்தது. ஆனால் எப்போ அற்புதமாக இருந்ததுன்னா, மனிதர்களின் பொற்காலம் எப்படின்னா கற்காலம்தான். உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படாத அந்த கற்காலத்தில் தான் மனிதர்கள் ரொம்ப சிறப்பாக வாழ்ந்துருக்காங்க. எல்லோரும் ஒரே மாதிரியான தொழில் தான், ஒரே தொழில். அங்கே பள்ளிக்கூடம் கிடையாது, கல்லூரி கிடையாது, ஆடைகள் கிடையாது, எல்லோரும் குடிசை தான், உணவை தேடுவது தான் வேலை. வேறு எந்த வேலையும் அவங்க, உலோகங்கள் கிடையாது, கத்தி கிடையாது, அருவா கிடையாது. உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படாத அந்த கற்காலம் தான் மனிதர்களின் பொற்காலம். அப்போ மனிதர்கள் வாழ்க்கையே ரொம்ப ஈஸியாக இருந்தது. கஷ்டப்பட்டு அவங்களால ஒரு மரத்தை வெட்ட முடியாது, ஒரு கிணற கூட நோண்ட முடியாது. ஏன்னா அவங்கள்ட்ட கடப்பாறை, அருவா எதுவுமே கிடையாது. கஷ்டமான வேலை எதையுமே செய்ய முடியாது. மனிதர்களால் மென்மையாக தான் வாழ முடியும், குடிசையில் தான் வாழ முடியும். அப்போது அந்த மாதிரி அடிமைத்தனம், வேலை வாங்கி கூலி கொடுக்குற வேலை அங்கே கிடையவே கிடையாது கற்காலத்தில். அந்த மாதிரி குடும்பம், அவங்களுடைய வேலை என்னென்னா உணவை தேடுவது, குடும்பமாக இருப்பது, பிள்ளைகளை பார்த்துக்கிறது, மனைவி, கணவன், காதல், காமம், விளையாட்டு, ஆடல், பாடல், இதுதான் கற்கால வாழ்க்கை. அந்த காலத்தில் தான் நம்ம மொழி சிறப்பாக வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. கற்காலங்கிறது எப்படின்னா ஒரு 3000 வருஷத்துக்கு முன்னாடி, உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பு வரைக்கும் உள்ள காலம் அத்தையும் கற்காலம்தான். அப்போ தான் அப்போல்லாம் தீப்பெட்டி கிடையாது. அப்போ பெரும்பாலும் பச்சையாக தான் சாப்பிட்ருப்பாங்க உணவை. காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகள். மனிதர்கள் மென்மையாக இருந்தாங்க, நல்ல பண்போடு இருந்திருப்பாங்க. அதுதான் கற்காலம் தான் மனிதர்களின் பொற்காலம். அதுக்கப்புறம் உலோகங்கள் கண்டுபிடிச்ச பிறகு தான் மனித வாழ்க்கை நாசமாக மாறியது, நாசமாக போனது, நாசமாக தொடங்கியது. இன்று வரைக்கும் கடந்த 3000 வருடத்துக்கு முன்பு உலோகத்தை கண்டுபிடிச்சாங்க. அன்றிலிருந்து இன்று வரைக்கும் மனித வாழ்க்கை நாசமாக தொடங்கியது.
இன்றைக்கி மனித வாழ்க்கையின் நாசத்தின் உச்சக்கட்டத்தில் நம்ம உச்சக்கட்ட காலகட்டத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம். நாசகார காலகட்டத்தின் உச்சக்கட்டத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம். நோய்கள், விபத்துகள், குற்றங்கள், இப்படி பலவித பிரச்சனைகளை மாட்டிக்கிட்டு இருக்கோம்.